வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கரம் பிடித்து நடத்துவாராக. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் தாவீது கோலியாத்தை வீழ்த்திய நிகழ்வை பார்க்கின்றோம். இந்த சம்பவத்திலே இருந்து பல ஆவிக்குரிய உண்மைகளை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை அழுத்தமாக உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். தாவீது அந்த போர்க்களத்திற்கு சென்றபோது அவருக்கு இருந்த ஒரே இலக்கு எப்படியாவது கோலியாத்தை வீழ்த்துவதுதான். ஆனால் அவர் அங்கே அந்த களத்திற்குள்ளதாய் நுழையும் போது அவரது கவனத்தை சிதறச் செய்யும் காரியங்களும் நிறையவே நடந்திருந்தன. கோலியாத்தோடு சண்டையிட சென்றதை யாரும் உற்சாகப்படுத்தவில்லை. அவரை சோர்வுறச் செய்யும் காரியங்களே நடைபெற்றன. முதலில் அவருடைய சொந்த சகோதரன் எலியாப் கோபத்தோடு தாவீதோடு பேசுகிறார். இரண்டாவதாக ராஜாவாகிய சவுலும் தாவீதை உற்சாகப்படுத்தவே இல்லை. மூன்றாவதாக கூட்டத்திலே இருந்த சிலரும் தாவீது செல்லுகின்ற பொழுது அவரை கேலி செய்திருக்கலாம். ஏனென்றால் ராஜா கோலியாத்தை வெல்பவனுக்கு தன் மகளையே திருமணம் செய்து வைப்பதாக கூறியிருந்தார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை தாவீது கேட்டிருந்த போதிலும் கோலியாத்தோடு சண்டையிடும் பொழுது அவருடைய கவனம் கொஞ்சம் கூட சிதறவில்லை. He did not lose his concentration. தாவீது கோலியாத்தை வீழ்த்த ஒரே ஒரு கல்லைத்தான் பயன்படுத்தினார். அவருடைய குறி தவறவே இல்லை. காரணம், அவரது கவனமெல்லாம் தாவீதை வீழ்த்த வேண்டும் என்பதிலேயே இருந்தது. அதுதான் அவருடைய இலக்கு. மற்றவர்களுடைய வார்த்தைகளோ வெளிப்புறமான சூழ்நிலைகளோ தாவீதை கொஞ்சம் கூட பாதிக்கவே இல்லை. அன்பானவர்களே, இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாமும் ஆவிக்குரிய யுத்த களத்தில்தான் நிற்கிறோம். நம்முடைய இலக்கு என்ன? எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுக்கு பிரியமாக வாழ்வதுதான். தாவீதுக்கு இருந்த அந்த கவனம், வைராக்கியம் நமக்கும் இருந்தால் எந்த சூழலிலும் இடற மாட்டோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய மாட்டோம். நம் கவனத்தை சிதறச் செய்யும் காரியங்கள், நம்மை விழச் செய்யும் காரியங்கள் நம்மை சுற்றி நிறையவே உண்டு. ஆனாலும் நம்முடைய கவனமெல்லாம் தாவீதைப் போல நம் இலக்கை நோக்கியே இருக்க வேண்டும். தாவீது ஒரே ஒரு கல். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் அவரை பிரியப்படுத்தி வாழ்வோம். அன்பானவர்களே, நம்முடைய இலக்கு, ஆண்டவரே உமக்கு நான் பிரியமாய் வாழ்கிறேன், இதை நாம் மறவாதிருப்போம், மாற்றி விடாதிருப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என பவுல் நம்மை உற்சாகப்படுத்துகின்றார். ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதே இந்த வாழ்க்கையின் நம் நோக்கமாகும், இலக்காகும். சூழ்நிலைகள் நம்மை பலனிழக்கச் செய்தாலும் சோர்வுறச் செய்தாலும் உறுதியாயிருப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை தாங்குவார், பலப்படுத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.